தமிழக சட்டப்பேரவை தேர்தல் திருவிழா மெல்ல களை கட்ட ஆரம்பித்திருக்கும் இந்த தருணத்தில் ஒவ்வொரு தொகுதியிலும் ஒவ்வொரு கட்சியின் சார்பாக போட்டியிடுபவர் யார் என்ற கேள்வி அனைவர் முன்பும் எழுந்துள்ளது. அந்த வகையில் மேட்டுப்பாளையம் சட்டப்பேரவை தொகுதியின் வேட்பாளர் யார் என ஒவ்வொரு கட்சி தொண்டர்களும் பேசிக் கொள்வதை பேசப்படும் பெயர்கள் என்ற பகுதியில் பதிவு செய்கிறது புதிய தலைமுறை. அதனை இப்போது பார்க்கலாம். மேட்டுப்பாளையம் சட்டப்பேரவை தொகுதியில் அதிமுக சார்பில் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினரும் அண்ணா தொழிற்சங்க செயலாளருமான சின்னராஜ், கட்சியின் மூத்த உறுப்பினரும் மேட்டுப்பாளையம் ஒன்றிய செயலாளருமான கந்தசாமி, பெள்ளாதி ஊராட்சி மன்ற தலைவரும் தொகுதி இணைச் செயலாளருமான பூபதி என்கிற குமரேசன் ஆகியோரில் ஒருவர் வேட்பாளர் ஆகக்கூடும் என பேசப்படுகிறது. திமுக சார்பில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் மாநில விவசாய தொழிலாளர் அணியின் துணை செயலாளருமான அருண்குமார், கட்சியின் மேட்டுப்பாளையம் ஒன்றிய செயலாளர் சுரேந்திரன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் கோவை வடக்கு மாவட்ட செயலாளருமான ராமச்சந்திரன் ஆகியோரில் ஒருவருக்கு வாய்ப்பு கிடைக்கலாம் என கூறப்படுகிறது. தேமுதிக சார்பில் கோவை வடக்கு மாவட்ட செயலாளர் பாண்டியன், மாவட்ட அவைத்தலைவர் ரவிச்சந்திரன், நகர்மன்ற உறுப்பினரும் கட்சியின் நகர செயலாளருமான சுப்பிரமணி ஆகியோரில் ஒருவர் வேட்பாளர் ஆகக்கூடும் என தெரிகிறது. மக்கள் நல கூட்டணியின் அங்கமான மதிமுகவிற்கு இந்த தொகுதி ஒதுக்கப்பட்டால் அக்கட்சியின் கோவை மாவட்ட பொருளாளர் ராஜேந்திரன், மாநில மாணவர் அணி துணை செயலாளர் உமாபதி, மேட்டுப்பாளையம் நகர செயலாளர் ஜெயக்குமார் ஆகியோரில் ஒருவர் வேட்பாளராகும் வாய்ப்பிருப்பதாக பேசப்படுகிறது. பாரதிய ஜனதா கட்சி சார்பில் மேட்டுப்பாளையம் நகர்மன்ற தலைவரும் மாநில செயற்குழு உறுப்பினருமான சதீஷ்குமார், மேட்டுப்பாளையம் ஒன்றிய செயலாளர் ஜெகநாதன், மாவட்ட செயற்குழு உறுப்பினரும் ஏற்கனவே இத்தொகுதியில் போட்டியிட்டவருமான நந்தகுமார் ஆகியோரில் ஒருவர் வேட்பாளர் ஆகலாம் என தொண்டர்கள் மத்தியில் பேசப்படுகிறது.